ஸ்ரீலங்கா எப்படியாவது ஃபாலோ ஆன தவிர்த்துருவாங்களா? ஆமாங்க. இப்படி சொல்ற மாரி தான் இப்ப ஸ்ரீலங்காவோட நிலைமை இருக்கு. நேத்து நாள் முடிவுல ஸ்ரீலங்கா 8 ரன் தான் எடுத்தாங்க. ஆனா 2 விக்கெட் போயிருச்சு. சரி இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, பிரசித் கிருஷ்ணா, நான் தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பேன். நேத்து எப்படி விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேனோ, அதே மாரி இன்னைக்கும் நான் தான் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி, ஸ்டார்ட்டிங்ல கமில் மிசாராவோட விக்கெட்ட எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் சூரிய பந்தாரா, கமினு மெண்டிஸ் 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு கொஞ்சம் இன்னிங்ஸ கன்டின்யூ பண்ணாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோரு 120 ரன்னுக்கு மேல போயிருச்சு. சரி அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும். ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா மீண்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதாங்க பிரசித் கிருஷ்ணா இருந்துகிட்டு, "விடுவேனா நானு, திரும்பவும் விக்கெட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு கமினு மெண்டிஸோட விக்கெட்ட எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரிய பந்தாரா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்தாரு. அவர் கூட தனஞ்சயா டி செல்வா சப்போர்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தா, தனஞ்சயா டி செல்வா மானவ் சுதாரோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தினுசாவும், அப்புறம் சூரிய பந்தாராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூரிய பந்தாரா 80 ரன் எடுத்து, நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரிய நோக்கி போய்க்கிட்டு இருந்தாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா, தினுசாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆனா, அப்படியே ஸ்ரீலங்கா கன்டின்யூ பண்ணிருவாங்க. நல்ல ஒரு டார்கெட்ட எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க சூரிய பந்தாராவுக்கு எமனா, மனுஷன் ஜடேஜா வந்துட்டாரு. வந்த மனுஷன் பந்தாராவோட ஸ்டம்ப தெறிக்கி விட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஓவர்லயே திக்வெலாவோட விக்கெட்ட சிராஜ் எடுத்துட்டாரு. திக்வெலா வந்த மனுஷன் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தினுசா நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து, அவரும் 80 ரன்னுக்கு மேல எடுத்தாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா, கேசரன்வாந்த சப்போர்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தா, அவர் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் தினுசாவும், குமாராவும் கடைசி வரைக்கும் விளையாண்டு, இன்னைக்கு ஆட்ட நேர முடிவுல ஸ்ரீலங்கா 265 ரன் எடுத்திருக்காங்க. ஆனா 8 விக்கெட் போயிருச்சுங்க. ஆனா இந்தியாவ விட ஸ்ரீலங்கா 238 ரன் பின்னிலையில வந்திருக்காங்க. நாளைக்கு ஸ்ரீலங்கா வேகமாவே 2 விக்கெட் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிரும். லீடு 200 ரன்னுக்கு மேல இருக்கிறனால, இந்தியா ஸ்ரீலங்காவ ஃபாலோ ஆன் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி பண்ணாங்க அப்புட்ன்னா, ஸ்ரீலங்கானால இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இப்ப ஸ்ரீலங்கா என்ன நெனைப்பாங்க அப்புட்ன்னா, எப்படியாவது நாளைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, சட்டுப்புட்டு 40 ரன்னுக்கு மேல எடுத்து, ஃபாலோ ஆன தவிர்த்துடணும். ஏன்னா, ஃபாலோ ஆன தவிர்த்தா தான் கொஞ்சமாவது இந்த டெஸ்ட் மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஃபாலோ ஆன் மட்டும் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவ்வளோதான் ரொம்ப மோசமா போயிரும் அப்படின்னு, ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கு நாளைக்கு போராடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா இருந்துட்டு, "இன்னும் 2 விக்கெட் தானப்பா, எப்படியாவது ஸ்ரீலங்காவ வேகமா ஆல் அவுட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி, இந்தியா ஒரு பக்கம் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல யார் கண்ட்ரோல் பண்றா? யார் ஃபாலோ ஆன தவிர்க்கிறாங்களா? இல்ல இந்தியா ஸ்ரீலங்காவ ஃபாலோ ஆன் பண்ண விட போறாங்களா? அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்ரீலங்கா குடுத்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.